சுகாச்சாரியார் ஞானமூர்த்தியாக இருக்கப்பட்ட ஈஸ்வரனை காமத்தினால் கலக்கி களங்கம் ஏற்படுத்துவானேன்? ஜிதேந்திரியர்களை முனிவர்களை அப்படி செய்வானேன்? இப்படி பண்ணுவதற்காக அவளை நாம் புகழ்வானேன் என்று தோன்றலாம். அவர்கள் அப்படியானது அதோடு முடிந்துவிடவில்லை. அவர்கள் மறுபடி பரிசுத்த மூர்த்திகளாகவும் ஆகத்தான் ஆனார்கள். ஒரு சமயத்தில் அவர்கள் அப்படி லோக கல்யாணம் ஏற்படத்தான் நடந்தது. இப்படி ஹரிஹரபுத்திரனாக ஒருத்தன் பிறந்ததால் தான் தன்னை கொல்ல முடியும் என்று ஒரு அசுரன் வரம் வாங்கியிருப்பான். விஸ்வாமித்திரர் மேனகியிடம் மோகித்திருக்காவிட்டால் சகுந்தலையும் சாகுந்தலமும் கிடைத்திருக்குமா நமக்கு? வியாசர் கிருதாசியிடம் வசீகரமானதால் தான் பிரம்மச்சாரியத்தில் ஒப்பில்லாத சுகாச்சாரியாரின் உத்பவம் ஏற்பட்டது. பராசக்தியின் சகாயம் இல்லாவிட்டால் யாராலும் தடுக்கி விழ வேண்டியதுதான் என்பதை இந்த விருத்தாந்தங்கள் நமக்கு உணர்த்தி அவள் அருள் துணையை எப்பொழுதும் நாடி அடங்கி இருக்கும்படியாக செய்கின்றன.